ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதர்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காப்பட்டி பற்றி தாங்க. குழந்தைய தள்ளி போடுறதுக்கும், அதாவது முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் இடையில் கேப் வேணுன்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருத்தடை சாதனம் தாங்க காப்பட்டி. அது எப்போ போடணும், அதனால் என்ன நல்லது, என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, காப்பர்ட்டினா என்னென்னா, அது ஒரு கருத்தடை சாதனம். முதல் குழந்தை பிறந்த அப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 years கேப் விட சொல்லுவாங்க. எய்தர் உங்கள் டெலிவரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் அன்பிளான் பேபி ஃபார்ம் ஆகிடாமல் இருக்க, கன்சீவ் ஆகிடாமல் தடுக்க ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காண்டம்ஸ், செகண்டு டேப்லெட்ஸ், தேர்டு காப்பர்ட்டி, ஃபோர்த்து இன்ஜெக்ஷன். மோஸ்ட்லி இப்போல்லாம் டெலிவரி முடிஞ்ச உடனே சில கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி காப்பர்ட்டி போட்டு விட்டுடுறாங்க. இது கம்பல்சரி ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு 3 years இல்லை 5 years பேபி வேணான்னு தள்ளி வைக்கிறீங்க, அதுக்காக இந்த காப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 1 year ஒன்ஸ் ஆச்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நார்மலாக இருக்கா, காப்பர்ட்டி சரியான பொசிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை டாக்டர் சில ஃபாலோஅப் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காப்பர்ட்டி போட்ட அப்புறம் எவ்ரி மந்த் பீரியட் முடிஞ்ச அப்புறம், இது உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்தால் நீங்கள் விஜய்னால் கை வச்சு செக் பண்ணி பாருங்கள், த்ரெட்டு தெரியுதான்னு. எப்போவும் டாக்டர்ஸ் காப்பர்ட்டி த்ரெட் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி போட மாட்டாங்க. நீங்கள் கை வச்சு ஃபீல் பண்ணாதான் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அந்த த்ரெட்டு தெரியலன்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் போகலாம். டாக்டர் செக் பண்ணுவாங்க. அப்படியும் த்ரெட்டு தெரியலனா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் இந்த ஃபாலோ அப் விட்டுட்டிங்கன்னா தான் காப்பர்ட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாமையே அன்பிளான் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது நார்மலாகவே பேபி வேணாம் அப்படின்னு தள்ளி போடணுன்றவங்க காப்பர்ட்டி போட்டுக்கிறாங்க. இது கரெக்டாக எப்போ போடுவாங்கன்னா, உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சு ப்ளீடிங் எல்லாம் நின்ன அப்புறம், அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 2 to 3 days போடுவாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போலாம் டெலிவரி முடிஞ்ச உடனே போடுறாங்க. சி செக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் இது போடும்போது. ஸோ குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பர்ட்டி எடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பீரியட் சைக்கிள்லேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, காப்பர்ட்டி போட்ட அப்புறம் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். காப்பர்ட்டி போடுறப்ப சில பேருக்கு ஹெவியாக ப்ளீடிங் இருக்கும் கொஞ்ச நாளுக்கு. பீரியட்ஸ் அப்போது ரொம்ப பெயின் இருக்கும். நெக்ஸ்ட்டு, பீரியட் இல்லாத டைம்லேயும் பெயின் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். ரொம்ப ஸ்மெல்லோட டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்படின்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் உங்கள் டாக்டரை பாருங்கள். காப்பர்ட்டி இருக்கா, காப்பர்ட்டி கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க. அண்ட் சில ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காப்பர்ட்டி போடுறது அன்வான்ட் ப்ரெக்னன்சி ஆகிடக்கூடாது அண்ட் அதனால் வர அபார்ஷன் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான். ஸோ டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது கம்பல்சரி ஒரு ரூல் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணான்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படியே போட்டாலும் அதுக்கான ஃபாலோஅப்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுங்க. அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் அண்ட் ஃப்யூச்சருக்கும் நல்லது. காப்பர்ட்டி போட்டால் வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் மித்தாங்க. அதெல்லாம் ஆகாது. அண்ட் ப்ளீடிங் அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிகேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு காப்பர்ட்டினா என்ன, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.